அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ஷாம்பு பாட்டில், அதாவது நம்ம வந்து யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி தூக்கி போட தேவையில்லை. ரொம்பவே அழகாக நம்ம மாற்றி யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இன்றைக்கி நான் ஒரு ஷாம்பு பாட்டில் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பாட்டமில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ்லேயும், மேலே இருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு லைட் வளைவான ஷேப் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அப்படியே நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த நைஃப் வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு ஷேப் ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் வந்துட்டு சிசர் வச்சுட்டு கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இதை ஈஸியாக இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி கிளிட்டரிங் டேப் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஒரு டேப் வந்து 5 ரூபா தான். நம்ம வந்து டெக்கோர் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டத்தில் வந்துட்டு ஒரு ரோ போல் சுற்றி விட்டுக்கிறேன். இந்த கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கிற குட்டீஸ், அதாவது ரொம்ப போர் அடிக்குது இல்லையா, இப்போ லாக்டவுன் ஆகி வீட்டில் இருக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற ஷாம்பு பாட்டில் எடுத்துகிட்டு நீங்களே இதை வந்து அழகாக ரெடி பண்ணலாம். ஸோ குட்டீஸ் வந்து இந்த கிராஃப்டை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 3 ரோ போல் அந்த கிளிட்டரிங் டேப் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் மூடியோடு தான் வச்சுருக்கேன். அந்த மூடி மேலே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி டேப் வச்சு இந்த மூடின்னு தெரியாத அளவுக்கு கவர் பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம். குட்டீஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு கிராஃப்ட் பண்ணுறோன்ட்டு இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய கிராஃப்ட் எவ்வளோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கிராஃப்ட் வந்து பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்துட்டு நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். இது பண்ணினதுனால இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வீட்லேயுமே நிறைய பாராட்டுகள் கிடைக்கும். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த கிராஃப்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கிராஃப்டை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு ஒட்டியிருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் வந்து அப்படியே ரோ மாதிரியே வரும் எடுத்தோம் அப்படின்னாக்கா. இப்போ நான் ஒட்டுறேன் பாருங்கள். இதை வந்துட்டு நம்ம என்ன ஷேப்க்கு வேணாலும் வளைச்சி ஒட்டிக்கலாம். அதுபோல் ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுலேயே வந்து க்ளூ இருக்கும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா க்ளூ வச்சு ஒட்டணும் அப்படிங்கிற தேவையில்லை. இதை வச்சு நான் டெக்கோர் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக வந்துட்டு ஏதாவது ஒரு மூடி எடுத்துக்கோங்க. வீட்டில் வந்து வேஸ்ட்டான மூடி, ஏதாவது பாட்டில் உடஞ்சதுக்கப்புறம் வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துகிட்டு அதுலேயுமே இந்த மாதிரி நான் வந்து டேப் வச்சு கொஞ்சம் டெக்கோர் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு வேஸ்ட்டு மூடி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மூடி தான் இருக்கணும்ட்டு இல்லை. அந்த மூடியில் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் அந்த டேப் வச்சு ஒட்டியிருக்கேன், கிளிட்டரிங் டேப் வச்சுட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம ரெடி பண்ணின அந்த பாட்டில்ஸ், அந்த ஷாம்பு பாட்டில் வந்துட்டு இதில் நான் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணுறேன். குட்டீஸ் உங்ககிட்ட ஹார்ட் க்ளூ இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிபாண்ட் வந்துட்டு ஒரு டியூப் பார்த்தீங்கன்னா அது வந்து 10 ரூபா தான். அடுத்தது பார்த்திங்கன்னா மிடில் வந்து எம்டியாக இருக்கிறதுனால அதில் வந்துட்டு ஒரு லேஸில் வந்துட்டு ஒரு நாட் மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு ரோஸ் மட்டும் ஒட்டிக்கிறேன். இந்த கோல்டு கலர் கிளாத்தில், வேஸ்ட் கிளாத்தில் செஞ்ச ரோஸ் தான் இது. ஆல்ரெடி இந்த வீடியோலாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா போயிட்டு பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேஸ்டான ஷாம்பு பாட்டில் ஒரு அழகான ஒரு ஹோல்டராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் வச்சிங்க அப்படின்னாக்கா குட்டி குட்டி ஸ்பூன் எல்லாமே போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுபோல் நீங்கள் இதை பென் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணலாம். நான் எதுக்காக இதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வந்து நம்மளோட சீப்பு, நம்மளோட காஜல், அந்த மாதிரி பென்சில் மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் அழகாக போட்டு வைக்கிறதுக்காக நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் இருக்கிற அந்த இன்னொரு பாட்டிலில் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா?
ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்ட் பாட்டில் யூஸ் பண்ணி நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தினம் தினம் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.